Priya's Kitchen Recipes. இன்னைக்கு நாம chilli egg noodles செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 5 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல நம்ம முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், சிறிதளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து ஆம்லெட் செய்துக்க போகிறோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததும் நம்ம இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸே இல்லாமல் நம்ம முட்டையை வச்சு செய்ய போகிறோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா ஆம்லேட், அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க.
இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் குடை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டை நூடுல்ஸ் மல்லித்தலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலந்து கொடுக்கணுங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான எக் சில்லி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.